டாடா டியாகோ சிஎன்ஜி. என்னுடைய கேபின் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். டாடா டியாகோ சிஎன்ஜி 2026 எப்படி இருக்கு, என்ன மாறி இருக்கு? ஏற்கனவே இருந்த சிஎன்ஜி டியாகோவுக்கும் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் லிஃப்டான இந்த டாடா டியாகோ சிஎன்ஜிக்கும் என்ன வித்தியாசம்? கார் வந்து இது புதிய வண்ணத்துல வந்திருக்கு. நம்ம கவர்ந்த அம்சங்கள் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இந்த முகப்பு விளக்குகள் இப்போ ரொம்ப ஆக்சுவலா வந்து ரொம்ப ஸ்லிம்மாவும் ஸ்லீக்காகவும் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்இடி விளக்குகள் வந்து இது ஆக்சுவலா வந்து இதுல 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் இது. ஸோ இந்த எல்இடி டிஆர்எல்லும் ஒரு நல்ல அம்சம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்ஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்லீக்காக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பம்பரோட டிசைன் மாறி இருக்கு. இந்த காருடைய பக்கவாட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது 14 இன்ச்சுக்கான வீல். இது அலாய் வீல் கிடையாது. அலாய் வீல் மாதிரி இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டீல் வீல் தான். இதில் முக்கியமாக நமக்கு பிடித்த அம்சம் என்னன்னா இதனுடைய வீல் ஆர்ச் தான். இந்த வீல் ஆர்ச் வந்து பொதுவாக பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க. இது பிளாஸ்டிக்ல இல்லை, இது ரீசைக்கிள்டு மெட்டீரியல். இது வந்து இரட்டை வண்ணம் கொண்ட கார் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே இரட்டை வண்ணத்தில் இருக்க மேலே வந்து ஆக்சுவலாக டாப்ல வந்து கருப்பு கலர் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க வந்து பில்லர்ஸ் மட்டும் தான் பிளாக் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போலவே இங்க ஓஆர்விஎம் வந்து கருப்பு வண்ணத்துல இருக்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல டர்ன் இண்டிகேட்டர் இருக்கு. காருடைய முன்பக்கம் எப்படி வந்து ஒரு காம்பாக்டா ஒரு கியூட்டா இருந்ததோ அதே போலவே இந்த காருடைய பின்பக்கமும் கியூட்டா ஒரு ஸ்வீட்டா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வண்ணமும் அதற்கு வந்து உதவுகிறது. இங்க இருக்கக்கூடிய டைல் லேம்போடைய டிசைன் மாறி இருக்கிறத பாக்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து இங்க டீஃபாகர் சேர்ந்து இருக்கு. இந்த இடத்துல வந்து ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் இங்க இருக்கிறத பாக்குறோம். வழக்கம் போலவே இங்க இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஃபின் ஆண்டனா, இங்க இருக்கக்கூடிய சின்ன ஸ்பாய்லர், ஸ்டாப் லேம்ப் இதெல்லாமே இந்த காருக்கு வந்து இந்த கியூட்டான காருக்கு இன்னும் வந்து ஒரு கியூட் லுக்கை கூட்டுகின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பம்பரோட டிசைனும் மாறி இருக்கிறது. இந்த டியாகோ என்ற லட்சணையும் இந்த இடத்துல ஐசிஎன்ஜி என்ற லட்சணையும் வந்து இந்த காருக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இப்ப இந்த காரினுடைய பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு? ஏன்னா இங்க தானே வந்து இந்த இரட்டை சிலிண்டர்கள் இருக்கு. இந்த ட்வின் சிலிண்டர் போக மீதி எவ்வளவுதான் பொருட்களை வைக்க முடியும் பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலா இந்த ட்வின் சிலிண்டர்ஸ் இருக்கு. இந்த ட்வின் சிலிண்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 பைகள் தான் இங்க வைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இங்க பொருட்களை வைப்பதற்கான இடம் இருக்கிறது. இதுல ஏற்கனவே இருந்ததை போல அவுட் கோயிங் மாடல் இருக்கிறதை போலவே அங்க இரட்டை சிலிண்டர் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டரா இருந்தா நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அதனாலதான் வந்து டியூவல் சிலிண்டரா கொடுத்திருக்காங்க. நான் முக்கியமா விஷயம் சொல்ல வேண்டியது என்ன கேட்டா சேஃப்டி தான். அதாவது எந்த அளவு இது பாதுகாப்பு அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா பாதுகாப்பானது தான். இன்னும் கூடுதலாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதுல 2 அம்சங்கள் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டே இருக்கோம். வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தால அப்கோர்ஸ் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல தர கட்டுப்பாடுகளை கடைபிடித்து தான் இந்த சிலிண்டர் வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் ஏதாவது ஒரு காரணத்துக்காக எங்கேயாவது ஒரு சிஎன்ஜி கேஸ் லீக் ஏற்படுமையானால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது கட் ஆஃப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த சிஎன்ஜி சப்ளை டு தி இன்ஜின் கட் ஆஃப் ஆயிடும். வெறும் பெட்ரோல்ல மட்டுமே வாகனம் செல்லும். இது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இஃப் தேர் இஸ் a thermal incident என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாம வந்து இந்த சிலிண்டர் வந்து ஒரு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ உள்ள இருக்கிறது கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ். கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்னா வந்து இது ஹை ப்ரெஷர்ல தான் இந்த கேஸ் வந்து இங்க உள்ள சேமிக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர்னு கேட்டீங்கன்னா 180 பார்ல இருந்து 200 பார் மட்டும். ஸோ இது சூடானால் வெடிக்கும் தன்மை கொண்டது என்பதால என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா இது குறிப்பிட்ட அளவிற்கு மேல அதிகமாக உஷ்ணம் ஏதாவது ஒரு காரணத்தால இங்க உருவாகினால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி வால்வ் மூலமாக இந்த கேஸ் முழுக்குமே அட்மாஸ்பியருக்கு வெளியேறிவிடும். ஸோ அதனால எந்த விதமான ஒரு இன்சிடென்ட்டும் தவிர்க்கப்படும். டாடா சிஎன்ஜி 2026 என்னுடைய கேபின் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே இந்த கேபின்ல இந்த டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, நிறைய ஹாட் பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இப்போ இரட்டை வண்ணங்கள் இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல நல்ல ஒரு குவாலிட்டியில ஒரு ஃபேப்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டஸ்ட் மெட்டீரியலா இருக்கிறது ஒரு பிரீமியமான லுக்கை இந்த காரு கொடுக்குது. ஸோ இதே போல ஃபேப்ரிக் தான் நம்ம சீட்லயே இருக்கு. இந்த சீட் வந்து இரட்டை வண்ணத்தில் இருக்கிறத பாக்குறோம். 6 வகையில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சீட் இது. இந்த டேஷ்போர்டில் 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஏசி வென்ட் இருக்கு இல்லையா, இது பயணிகளை நோக்கி குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஏசியின் செயல்பாடு என்பது நிறைய மேம்பட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து சில விசைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசைகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது சிஎன்ஜி மோடுக்கு நாம வேணும்னா இந்த சிஎன்ஜி மோடை இங்க நாம ஆன் பண்றதுக்கான இது இருக்கு. இந்த இடத்துல இங்க 360 டிகிரி என்பது ஒரு பாதுகாப்புக்கானது. ஸோ இந்த பாதுகாப்புன்னு சொல்லும் போது நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா 2D 3D இந்த மாதிரி
பல வகையிலே இந்த திரையில நம்ம வந்து காட்சிகளை பார்த்துக்க முடியும். இதனுடைய சைஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து 10.25 இன்ச்சாக இது வளர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு பாதுகாப்பு அம்சம் என்ன சேர்ந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த பிளைண்ட் வியூ மானிட்டர் என்பது இங்க வழக்கம் போல நம்ம இந்த ஒயர்லெஸ்ஸாவே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற விஷயங்கள் இருக்கு. ஏசிக்கான திருகுகள்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப காம்பேக்டா ஒரு அழகான ஒரு கவர்ச்சியான இரட்டை வண்ணத்துல இருக்கிறதையும், இடையில வந்து ஒரு வெள்ளி நிறத்துல ஒரு சின்ன ஒரு கோடு வந்து இழையோடு பார்க்குறோம். திரும்பவும் இங்க டியாகோ என்ற லட்சணம் இங்க இருக்கு. இங்க வந்து 2 போன்களை ஒரே சமயத்துல ஒயர்லெஸ்ஸாவே சார்ஜ் பண்ணிருக்கிறதுக்கான ஒரு டெக் ஒன்று இங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது இது ஏஎம்டி பொருத்தப்பட்ட கார் இது. இன்ஃபேக்ட் வந்து இந்த சிஎன்ஜில ஏஎம்டி வேரியண்ட்டும் இருக்கு, மேனுவல் வேரியண்ட்டும் இருக்கு. இப்போ நம்ம ஓட்டிக்கொண்டு இருப்பது வந்து இந்த ஏஎம்டி வேரியண்ட். ஸோ அதனால தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ரோட்டரி நாப் என்பது இந்த வடிவத்தில் இருக்கு. அதற்கு அடுத்ததாக இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேட் ஃபினிஷ் தான் இங்க இருக்கு. இந்த மேட் ஃபினிஷ்ல 2 சின்ன கப் ஹோல்டர் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு. இங்க எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கார் இது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் என்பது ஒரு மேனுவலாக தான் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஸ்டேரிங்கோட டிசைன் மாறி இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல டாடா லட்சணம் இருக்கு. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப ஸ்லீக்கா மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் இடையில இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இந்த திரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் இது. ஸோ இங்க காட்சிகள் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அதே போல இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய 2 திரைகளையும் சேர்த்து கொண்டால் இதனுடைய அளவு என்பது 7 இன்ச்சாக மாறிவிடும். இது சிஎன்ஜில ஆப்ரேட் ஆகுதா இல்லை பெட்ரோல் ஆப்ரேட் ஆகுதான்ற பல விஷயங்கள்லாம் நம்ம இதை வச்சு தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல சிஎன்ஜி பொருத்தப்பட்ட கார்கள்ல ஏஎம்டி ஓட வர்றது என்பது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முன்பக்க பயணிகள் வசதிக்காக இங்க ஒரு ரீடிங் லைட் இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல ரேடியோ மிரர் இருக்கு. இது வந்து டே அண்ட் நைட் மிரர் தான். ஆனா வந்து இது மேனுவலாக தான் இதை ஆப்ரேட் பண்ணும். இதனுடைய பின் இருக்கைகள் எப்படி இருக்கு, என்ன சேர்ந்து இருக்கு, என்ன மாறி இருக்கு, எந்த அளவுக்கு வசதியா இருக்கு. ஸோ முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ஏசி வெண்ட் தான். இப்போது புதிதாக சேர்ந்து இருக்கிறது. டை சப்போர்ட் கூடி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இது வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மீட்டர் தான் என்னுடைய வீல் பேஸ். இந்த வீல் பேஸ்ல இந்த 4 பயணிகள் பயணம் செய்வதற்கு எந்த அளவுக்கு வந்து இந்த லே அவுட் அமைக்கணுமோ அந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இடையில எந்த பயணியும் வந்து இங்கே உட்கார முடியாது. சிறுவர் உட்கார கூட சிரமம் தான். ஸோ அதனால தான் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடையில இருக்கக்கூடிய பயணிகளுக்கு எந்த விதமான ஹெட் ரெஸ்ட்டும் கொடுக்கல. ஸோ அதே சமயத்தில் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கேட்டோம். ஈவன் வந்து முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கேட்டோம். ஸோ இந்த கோரிக்கை இந்த முறை வந்து டாடா வந்து செவிமடுக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் நமக்கு கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வலதுபுறத்துல இருக்கக்கூடிய இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, இந்த கைப்பிடியிலையும் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுகளுக்கு பின்னாடி வந்து ஒரு மேகசின் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 காற்றுப்பைகள் இருக்கு. ஸோ அதில் கூடுதலாக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமும் இருக்கு. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் மாதிரியான வேறு சில பாதுகாப்பு அம்சங்களும் இந்த கார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு பாதுகாப்பு அம்சம் இருக்கு. என்னன்னு சொல்றேன். பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து இப்போ ஆன் ஆகாது. ஏன் இன்ஜின் ஆன் ஆகாது? க்ளோஸ் ஃபியூயல் லிட். நம்ம இந்த ஃபியூயல் லிட் இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணால் மட்டுமே தான் வந்து இது நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது வந்து பெட்ரோல் போடுறதுக்கான ப்ரொவிஷன். இது 35 லிட்டர் மட்டும் இதில் நம்ம பெட்ரோல் போட முடியும். ஸோ இது வந்து சிஎன்ஜிக்கான லெட். ஸோ இந்த இதனுடைய கொள்ளளவு என்பது 60 லிட்டர், அதாவது பெட்ரோலோட 2 மடங்கு அப்படின்னு சொல்றதுனால இது அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இதனுடைய கொள்ளளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டர் கணக்கில் சொன்னாதான் 60, ஆனா கிலோ கணக்கில் தான் சிஎன்ஜி கொடுக்குறாங்க. ஸோ 8 to 10 கிலோமீட்டர் தான் இங்க சிஎன்ஜி இதில் ஃபில் பண்ண முடியும். ஸோ மூன்றாவதாக ஏன் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கு. இது இப்படி அழுத்தப்பட்டால் தான், அதாவது எப்போ அழுத்தப்படும், இந்த இடத்துல இப்படி லெட் மூணாவது அழுத்தப்படும், அப்பதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். சிஎன்ஜி மோட்லயே இது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்ஜின் ஏற்கனவே இருந்த அதே இன்ஜின் தான். இன்ஜின்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே 3 சிலிண்டர்கள் கொண்ட 1.2 லிட்டர் ரெவோட்ரான் இன்ஜின் தான் இங்க இருக்கு. இந்த சிஎன்ஜி வேரியன்ட்ல இது கொடுக்கக்கூடிய சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 HP அளவுக்கு ஒரு சக்தியையும் ஒரு 96 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய காராக இது இருக்கிறது. பெங்களூர் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கும். ஹைதராபாத் ரோட் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ஹைவே இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு சாலைகள் வரும். அதுக்கப்புறம் வில்லேஜ் ரோடு வரும். அதுக்கப்புறம் மலைச்சாலைகள் வரும். ஸோ எல்லா விதமான சாலைகள்லையும் இந்த சிஎன்ஜி எப்படி வந்து செயல்படுது பார்க்கலாமா? இப்போ இந்த கார் நம்ம நேரடியாகவே சிஎன்ஜிலே ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் பெடலை வந்து ஒரு 50% தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நம்ம எந்த சக்தி வேண்டும் என்று கேட்கிறோமோ அதே சக்தி கிடைக்கிறத பார்க்குறோம். கூடவே இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் எப்படி இயங்குது அப்படின்னு அதையும் நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது.
ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் வந்து இது மாறுறது என்பது ரொம்ப ரொம்ப சீம்லெஸ்ஸாக, அதாவது ஃபார் ஏஎம்டி கியர் பாக்ஸுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் சீம்லெஸ்ஸாகவும் இயங்குவது என்பது ஒரு பாராட்டத்தக்க அம்சம் தான் இது. 80 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நான் டச் பண்ண பிறகு அதற்கு மேலே போகணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜர்க் ஒன்று வருது. ஸோ கியர் மாறுகிறது, D4லேருந்து D5 மாறி இருக்கு. ஸோ இது போல் ஒரு கியர் மாறும்போது ஒரு லைட்டான ஒரு ஜர்க் ஒன்று தெரியறதை நாம் பார்க்குறோம். இது ரொம்ப இன்னும் சீராக நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் ஜர்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் என்பது புதிதாக சேர்ந்து இருக்கிறது. இல்லை நம்ம தேவை ஏற்பட்டால் நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ஏஎம்டிலேருந்து நம்ம மேனுவல் மோடு கூட மாற்றிக்க முடியும். ஸோ அதற்காக தான் வந்து இந்த 2 பக்கமும் 2 பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பேடல் ஷிஃப்டர் வந்து ஒரு கியர் அப் பண்ணணும்னா இதை நம்ம பயன்படுத்த முடியும். இது மொத்தமே 5 கியர்கள் தான் அதில் இருக்குது. இப்போ நம்ம இது போல இடத்துல ஓவர்டேக் பண்ணணும்னு வச்சுங்க, நம்ம ஆக்சுவலாக ஒரு கியர் கம்மி பண்ணணும்னா நம்ம மேனுவலாகவே கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு கியர் கம்மி பண்ணிட்டு நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். அதற்கான வசதி இது இருக்கிறது. இந்த சக்தி போதில் இன்னும் நம்ம வேகமாக இன்னும் அதிக சக்தி தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, இந்த சிஎன்ஜி மோடு இங்கே இருக்குல்ல, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம பெட்ரோல்லேயே நம்ம வந்து இந்த வண்டியை இயக்க முடியுது. ஸோ பெட்ரோலில் இயக்கும் போது இதனுடைய சக்தி கூடுதா அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு வந்து ஒரு சர்ஜ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் எதுவும் வரல. பட் இன்னும் ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனித்து பார்த்தோம்னா மேபி தெரியலாம்னு நினைக்கிறேன். பட் நம்மை பொறுத்த வரையில் சிஎன்ஜிக்கும் இந்த பெட்ரோல் மோடுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தெரியவில்லை. இப்போது அதிக வேகம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து வெளிச்சத்தம் இந்த காருக்குள்ளே கேட்க முடியுது. சிஎன்ஜியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டு தான். பட்ஜெட் கான்சியஸாக இருக்கவங்க சிஎன்ஜி காரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ பெட்ரோலோட விலை 108 ரூபாய் அப்படின்னும் போது இந்த சிஎன்ஜியோட விலை 95 ரூபாய் தான். அது மட்டும் இல்லை, இந்த சிஎன்ஜி ஃபிட்டட் காராக இருந்தால் இதை கொடுக்கக்கூடிய மைலேஜ் என்பது ஒரு 28-30 கிலோமீட்டர் கூட வரும். ஸோ அப்படின்னும் போது இது வந்து பர்ஸை பதம் பார்க்காத ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு காரை இது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2 விஷயங்கள் இருக்குது. மைலேஜ் அதிகமாக கிடைத்தால் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் குறையும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமானால் மைலேஜ் குறையும். ஸோ இதில் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணுமா மைலேஜ் வேணுமா? ஸோ இதில் நம்ம மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்ததுனால நாம் இது பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம இது எதிர்பார்க்க கூடாது. இது வந்து ஒரு பயன்பாட்டுக்கான கார். பயன்பாட்டின் அடிப்படையில் இந்த காரை நம்ம வாங்குவதாக இருந்தால் நிச்சயமாக வாங்கலாம். இந்த நந்தி ஹில்ஸ் மேலே தான் ஏற போகிறோம். இந்த சிஎன்ஜி இந்த நந்தி ஹில்ஸை எப்படி ஏறுதுன்றதை பார்க்கலாம். இந்த நந்தி ஹில்ல ஒரு 40 வளைவுகள் இருக்கின்றன. இந்த 40 வளைவுகளில் இந்த சிஎன்ஜி எப்படி வந்து இதை எதிர்கொள்கிறது அதான் பார்க்குறோம். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறோம். நம்ம 50% வந்து ஆக்சிலரேட்டர் பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இந்த சிஎன்ஜியில் வந்து இது ஒர்க் ஆகுது. சரி, இப்போ நம்ம சிஎன்ஜி ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரோலில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சிஎன்ஜி ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இது பெட்ரோலில் தான் இது போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசம் எதுவும் நமக்கு தெரியவில்லை. ஐஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பெட்ரோல் வேரியண்ட்டோட ஒப்பிடும்போது இதனுடைய சக்தி என்பது ஒரு 11 HP அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரியே டார்க்கும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைந்ததாகவே இருக்கிறது. அப்படி தான் அதை டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மைலேஜை கணக்கில் வைத்து தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதனுடைய செயல்பாடு என்பது ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்காது. இது வந்து மைலேஜை வந்து மனதில் வைத்தே இந்த டியூனிங் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. நம்ம நேற்று டாடா டியாகோ இவியை ஓட்டினோம். ஸோ இந்த இவியை ஓட்டும் போது இருக்கக்கூடிய அதே ஒரு செயல்பாடு தான் இந்த ஸ்டீரிங்லையும் இருக்குது. ஸ்டீரிங்கில் எந்த விதமான மாற்றங்களையும் நம்ம செய்யவில்லை. ஸோ இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குன்னு சொல்ல வரலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த சாலையில் வந்து 30 கிலோமீட்டர் வேகம் தான் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் இந்த சட்டத்தை கடைபிடித்து 30ல் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். பட் இந்த வேகத்தில் இந்த ஸ்டீரிங் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம வேகத்தை கூட்டும்பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வெளிச்சத்தம் காருக்குள்ளே வரதை நம்ம கேட்க முடியுது. இது எந்த அளவுக்கு வாடிக்கையாளர் மனங்களை வெல்லும், போட்டியாளர்களை விட எந்த அளவுக்கு இது முந்தி செல்லும். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா வாடிக்கையாளர்கள் முன்பு இந்த காரை வந்து ரொம்ப ஸ்மால், ரொம்ப சின்ன காராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. இப்போ அதே வாடிக்கையாளர் இந்த காரை வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய மாற்றங்கள், இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து அழகான மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாதுகாப்புக்கும் நிறைய அம்சங்கள் சேர்த்துருக்காங்க. முக்கியமாக இந்த 360 டிகிரி கேமரா, இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன்.
இந்த சிஎன்ஜி காரை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கியமான காரணமே இது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நல்ல மைலேஜ் கொடுக்கணுன்றது தான். ஸோ இது பணத்தின் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் இந்த காரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ மேனுவலுக்கான விலை தான் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கான விலை ஒன்றும் அறிவிக்கப்படலை. பட் மேனுவலை பொறுத்த மட்டும் ஆரம்ப வேரியண்ட்டோட விலை என்பது 5,79,000 ரூபாய், 5,80,000 ரூபாய்னே வச்சுக்கலாம். ஸோ அதிகபட்சமாக இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மாடலின் விலை என்பது 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய்க்கு 1,000 ரூபாய் கம்மி. எனக்கு பர்ஃபார்மன்ஸாக அந்த அளவுக்குலாம் தேவையில்லைங்க, எனக்கு வந்து ஒரு கம்யூட்டிங் தான் முக்கியம், பட்ஜெட்டில் இந்த காரை நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும்.